இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 5 வசனங்களை இந்த நாளின் 20வது தியான செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக இந்த இறைச்செய்தியின் பகுதிகள் அமைய இறைவன் அருள் செய்வாராக என்று வேண்டி இன்றைய செய்திக்குள்ளே நான் உங்களை அழைக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை படிக்க கேட்கலாம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என்மேல் அமர்ந்தது. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும், அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற ஒளியின் சாயலுமாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலில் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ராயேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையில எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது என்பவைகளே. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையில எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைச்செய்திக்கு முன்பாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, பட்சிக்கிற அக்னியாயும் பட்சிக்கிற அக்கினி தழலின் நடுவில் சேரக்கூடாத ஒளியாக பிரகாசிக்கிற ஒளியாயும் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளின் மாலை வேளையிலும் ஏழடியவர்களாகிய நாங்கள் உம்முடைய சத்திய வேதாகமத்தின் திருவசனங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் கூறுகின்ற திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். இதில் உம்முடைய தூய ஆவியின் ஆற்றலும் கிருபையும் இந்த வேதவசனங்களை வியாக்கியானம் செய்கிற அடிமையோடும் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருந்து நிறைவார்த்தைகள் கூறுகின்ற வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களை, இரகசியங்களை, தேவனுடைய மகிமையின் சாயலை அவர்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ளவும், அவைகளோடு கூட தங்களுடைய தீய வாழ்வியல் நிலைப்பாடுகளினால், தங்கள் தீய வழிபாட்டு முறைகளினால் கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தீய செயல்களை குறித்தும், வழிபாட்டு நிலைப்பாடுகளிலே காணப்படுகிற உருவ தோற்றங்களை குறித்தும்
இருதயத்தில் நிறைந்திருக்கிற நரகலான தீய விக்கிரகங்களை குறித்தும் அவர்கள் அறிந்து உணர்ந்து தங்கள் தப்பிதங்களை விட்டு விலகி மனம் திரும்பி ஜீவனின் ஒளியாக இருக்கிற பிரகாசிக்கிற ஒளியாயும் பட்சிக்கிற அக்னியாயும் இருக்கிற தேவாதி தேவன், ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தேவனாயிருக்கிற தேவாதி தேவனிடத்திலே கடந்து வர இந்த இறைவார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் காணப்பட தேவரீர் இரக்கம் பாராட்டும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த தூய ஆவியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இதற்கு முன்பு 19 இறை செய்திகளை எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரையிலும் தியானித்திருக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 4 முதல் 8 செய்திகள் 2 வருடங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டு பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற எரிகிற தீவட்டி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த தினத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களை 20வது தியான செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 6ஆம் வருஷத்து 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது யூத எபிரேய காலண்டரின் கணக்குப்படி எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க தொடங்கின காலமாகிய யோயாக்கீன் என்கிற அரசன் இஸ்ரவேலிலே யூதேயாவிலே அரசனாக இருந்த 5ஆம் வருஷத்திலே இந்த நிகழ்வை, இந்த காட்சியை பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த எசேக்கியேல் பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்ற 30ஆம் வருஷத்திலே யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட 30ஆம் வருஷம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே அவன் கண்ட தரிசனத்தின் விளக்கத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறான். இது கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமுமாய் இருக்கிறது. நான் என் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போதும், எங்கே பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற அவன் குடியிருக்கிற வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், யூதேயா தேசத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்திருந்த அவனுடைய குடும்ப வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதல்ல, பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் சிறையிருப்பின் பகுதியிலே அவன் குடியிருந்த வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, யூதாவின் மூப்பர்கள் எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும், அவன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, பாபிலோன் தேசத்திலே அவன் குடியிருக்கிற வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது, இஸ்ரவேலின் யூதாவின் மூப்பர்கள் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏதோ கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் என்ன, கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை ஆசாரியனும் தீர்க்க தரிசியுமாயிருக்கிற பூசியின் குமாரன் எசேக்கியேலிடத்திலே கேட்டு தெளிவு வருவதற்காக யூதாவின் மூப்பர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது என்று குறிப்பிடுகிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மெய்யொளியின் ஜீவனாயிருக்கிற
தேவாதி தேவனுடைய கரம், கைகள் அவன் மேல் அமர்ந்தது என்று சொல்லுகிறான். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. ஆம், அந்த காட்சி சற்று விரிவாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் சொல்கிறது, அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில், எவைகளின் தலைகளுக்கு? தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து கொண்டிருக்கிற நன்னான்கு முகங்கள் கொண்ட கழுகு முகம், காளை முகம், சிங்க முகம், மனுஷ முகம் போன்ற 4 முகங்களை உள்ளடக்கிய 4 ஜீவன்கள். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகங்கள் இருக்கிறது. இந்திய புராண கதைகளின் அடிப்படையில், இந்திய தெய்வ வழிபாட்டு முறையிலே இது 4 தெய்வங்களை குறிப்பிடுகிறது. அந்த 4 முகங்களும் இவைகளை குறித்த வியாக்கியானங்கள் எரிகிற தீவட்டி என்கிற பர்னிங் டார்ச் இன் தமிழ் என்கிற யூடியூப் சேனலில் இருக்கிறது. முன்பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்டது. விருப்பமுள்ளவர்கள் அவைகளை கேட்டு பார்க்கலாம். இங்கே நான் சற்று சுருக்கமாக விவரிக்கிறேன். கழுகு முகம், கழுகு முகம் 1, 2வது காளை முகம். நீங்க இந்த தெய்வங்கள் எல்லாம், எந்த கழுகு முகம் மகாவிஷ்ணுவனுடைய வாகனம் இல்லையா? காளை முகம் ஈசனுடைய வாகனம். சிங்க முகம் விஷ்ணுவனுடைய வாகனம். விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் வேறு வேறு நபர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள். இந்திய புராணங்களிலே 2 ஒன்றுன்னு சொல்லுவாங்க. 2க்கு வெவ்வேறு குணாதிசயங்களும் வெவ்வேறு தன்மைகளும் இருக்கிறது. மனுஷ முகம் போன்ற முகம், கையிலே ஏட்டிச் சுருளை வைத்துக் கொண்டிருக்கிற பிரம்மாவின் முகம். இவர்கள் 4 தான். ஒவ்வொருவருக்கும் 4 முகங்கள் இருக்கிறது. இந்திய புராணங்கள் சொல்லுகிறது, பிரம்மாவுக்கு 4 முகம், அவருக்கு 5 முகம் இருந்ததாகவும், நானும் தேவனை போல் ஆனேன் என்று சொன்னபடியினால் அவருடைய 5வது அதோ முகம் வெட்டி எறியப்பட்டதென்றும், சங்கார தூதனால் வெட்டி எறியப்பட்டதென்றும், மீகாவேல் என்கிற சங்கார தூதனால் அது வெட்டி எறியப்பட்டதென்றும், இங்கே வேறு முருகன் என்கிற முருகவேல் என்கிற குமரனால் வெட்டி எறியப்பட்டதென்றும் அந்த செய்திகள் சொல்லும். ஆக வேதம் சொல்லுகிறது, முப்பெருந்தேவர்களாகிய சிவன், பிரம்மா, விஷ்ணுவுக்கும் இவர்கள் மூவருடைய அதிகார வல்லமைகளையும் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற நான் 5வது மெய்ப்பனாகிய மகாவிஷ்ணு என்கிற தான் கோத்திராதிபதியினுடைய முகமும் ஆக இந்த 4 முகங்களும், கழுகு முகம், காளை முகம், சிங்க முகம், மனுஷ முகம் போன்ற ஆகிய 4 முகங்களும் ஒவ்வொரு தேவர்களுக்கும் இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 முகங்கள், 4 முகங்கள் கொண்ட 4 ஜீவன்கள், இது தேவனுடைய வடிவ தோற்றங்கள். இவைகளை தூசிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இவைகளின் வடிவ தோற்றங்களாக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டிருக்கிற 4 மெய்ப்பர்களை, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட 3 மெய்ப்பர்களையும், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் அனுப்பப்பட்ட 5ஆம் மெய்ப்பனையும், இயேசு கிறிஸ்து 4வது மெய்ப்பர். இவர்களை தூஷிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அனுமதியும் இல்லை. இவர்கள் தேவாதி தேவன், மகாதேவனுடைய 4 வடிவ தோற்றங்கள். இவர்களுக்கு
இவர்கள் தேவனுடைய அந்த ஒளி பிரகாசமாயிருக்கிற பட்சிக்கிற அக்னி நெருப்பாகவும் ஒளி பிரகாசமாகவும் இருக்கிற தேவாதி தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி இவர்கள் நால்வரும் நன்னான்கு முகங்களை கொண்ட ஒருவர் நான்கு தேவர்களின் வல்லமைகளை கொண்டவர். ஒவ்வொருவரும் நால்வரும் ஒருவராக இருக்கிறார்கள். அப்படி 4 பேர் தனித்தனியாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு அவர்கள் தேவனுக்கு சமமானவர்களாக இருந்தாலும் அவர்களால் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாது. ஏன்? இவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட மெய்ப்பர்கள். இவர்கள் தங்களையே தேவர்களாக காண்பித்தபடியினால் இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகுவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு தண்டனை இவர்கள் தேவாதி தேவன் மகாதேவனுடைய ஒளி பிரகாசமான முகத்தையோ அந்த பட்சிக்கிற அக்னியா இருக்கிற அவருடைய உடலையோ பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே கற்றுக்கொள்ளலாம். இங்கே நான் சுட்டிக்காட்ட வருவது 26ஆம் வசனம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மேல் அந்த 4 முகங்கள் கொண்ட 4 ஜீவன்களின் தலைகளுக்கு மேல் இருக்கிற ஒரு மண்டலம், அதாவது 5வது முகம், அதோ முகம், ஒளி பிரகாசமாய் இருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற, ஜீவனின் ஒளியாக இருக்கிற, அறிவின் ஒளியாக இருக்கிற, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவனுடைய முகத்தை, தேவனுடைய முகம் இருக்கிறது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மேல் நீல ரத்தினம் போல் விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல். நீல ரத்தினம், த ஆம்பர் கலர்டு த்ரோன். நீல ரத்தினம் போன்ற ரத்தின கற்களில் விலையேறப்பெற்ற ரத்தினம், நீல ரத்தினம் போன்ற ஒரு சிங்காசனத்தின் மேல் தேவன் அமர்ந்திருக்கிறார். ஆவியாயிருக்கிற தேவன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தை தாங்கி நிற்கிற 4 தூதர்கள், 4 ஜீவன்கள். அவர்கள் தான் இப்பிரபஞ்சத்தின் 4 பிரதான அதிபதிகளான தூதர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களைத்தான் இந்த பூமியின் ஜனங்கள் தேவர்கள் என்கிறார்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்கிறார்கள். இவர்களுக்கும் தலைவர் இருக்கிறார். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர்தான் தேவாதி தேவன் மகாதேவன் இயேசு கிறிஸ்து. ஆவியாயிருக்கிற, ஆவியாயும் உலகத்திற்கு ஒளியாயும் இருக்கிற தேவாதி தேவன் மகாதேவன் இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, நீல ரத்தினம் போல் விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல், சிங்காசனத்தின் வடிவம், சாயல் என்றால் சிங்காசனத்திற்கு ஒப்ப ஒரு நீல ரத்தின ஒளி போல ஒரு சிங்காசன வடிவம் இருக்கிறது. அதுல மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருக்கிறது. யார் அவர்? மனுஷ சாயலுக்கு ஒப்பாக இருக்கிறவர். மனித குமாரனாக பூமியிலே பிறந்து வளர்ந்து 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து மனித குலத்திற்கு மீட்புக்காக தம்முடைய தூய ரத்தத்தை, தூய ஆவியை கல்வாரி சிலுவையிலே சுத்த ஜலமாக ஜீவ தண்ணீராக சிந்தின, சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து ஆவியானவராய் ஜீவனின் ஒளியாக இருக்கிற, ஒளியின் ஆவியானவராயிருக்கிற தேவாதி தேவன் மகாதேவன் இயேசு கிறிஸ்து அங்கே மனுஷ சாயலுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் இதை படிக்கலாம். அங்கே மார்கருவை பொற்கச்சை கட்டி மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிற 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஆம், அந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் தான் இங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், தேவாதி தேவன். அருமையானவர்களே, 27ஆம் வசனம். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறமும் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். புரியுதுங்களா? இதான் அந்த அக்கினிமயமான சொகுசா. என்ன? ஒரு வெண்கல பானையை அல்லது ஒரு வெண்கல குடுவையை நீங்கள் பற்றி எரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ளே, அடுப்புக்குள்ளே வைத்தால் அது சிறிது நேரம் கடந்து
பழுத்து கொண்டிருக்கிற ஒரு சொகுசா, கண்ணாடி சொகுசாவை போல சிவப்பும் நீல நிறமுமான ஒளியை வீசிக்கொண்டிருக்கும் இல்லையா? அதான் சொகுசா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஒரு வெண்கல சொகுசா, கண்ணாடி சொகுசா போலல்ல, ஒரு வெண்கல பாத்திரம் நெருப்புக்குள்ளே சுட சுட பழுக்க காய்ச்சப்பட்டால் எப்படி பிரகாசிக்குமோ அதுபோல தேவனுடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் அதற்கு கீழ் உள்ள பகுதியெல்லாம் இருக்கிறது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். அப்படின்னா இடுப்புக்கு கீழும் இடுப்புக்கு மேலும் ஒண்ணு போலதான் இருக்கு. ஆனா இடுப்புக்கு மேல் இருப்பது ஒளி ஊடுருவுகின்ற ஒளி பிரகாசம் போல் இருக்கிறது. கீழ் இருப்பது பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அக்னியாக இருக்கிறது. அதான் தேவனுக்கு, நம்முடைய தேவனுக்கு பெயர் என்ன? அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிற தேவன். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே காட்சியைத்தான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விவரிக்கிறான். இதைத்தான் அவன் சொல்லுகிறான். இதோ அக்னி சாயலாக தோன்றுகிற, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்னியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாயிருந்தது. பிரகாசம் என்பது ஒளிதானே, சேரக்கூடாத ஒளியினுடைய பிரகாசம் ஒளி. தேவன் என்ன சாயலா இருக்கிறார்? தேவனுடைய சாயல் அது வடிவமா, தோற்றமா? இல்லை, தேவனுடைய வடிவம் ஒளி. இயேசு கிறிஸ்துவினால் தான் சொன்னார், நானே உலகத்திற்கு ஒளி என்று சொன்னார். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம், எசேக்கியேல் 8:3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். என்ன செய்தாராம்? அவர் ஆவியாயிருக்கிற தேவன். ஆவியாயிருக்கிற தேவனுக்கு நம்முடைய உருவத் தோற்றம் இருக்காது, வடிவம் இருக்கும். ஆனால் அது திட பொருளாக, ஒரு சிலையாக, ஒரு மனிதனாக இருக்க முடியாது. ஆவியான தேவனுக்கு, ஆவியாயிருக்கிற தேவனுக்கு அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வடிவம் உண்டு. அதுபோலவே நம் அனைவருக்கும் நம்முடைய ஆத்மா என்கிற, ஜீவாத்மா என்கிறதற்கு ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவம் நம்முடைய முக சாயலுக்கு ஒத்ததாக இருக்கும். ஆனால் அது ஒளியின் சாயலை கொண்டது. ஆவி ஒளி உடல் சரீரம், சரீரத்திற்கு ஒரு வடிவம் உண்டு. அந்த வடிவம் நம்முடைய முக வடிவ தோற்றத்திற்கு ஒப்பாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது ஒளியாகத்தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அன்பான கிறிஸ்தவ விசுவாசியே, நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களே, நான் ஒன்றை கேட்கிறேன். உங்களுடைய நிஜ வடிவமாகிய ஜீவாத்மா உன் இருதயத்தின் ஆழத்திலே குடிகொண்டிருக்கிறதே, உன் உடலங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறதே, அந்த ஜீவாத்மாவாகிய உயிர், அதற்கு அது ஒளி வடிவமாக இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? உணர்ந்திருக்கிறாயா? அந்த ஒளி வடிவத்தை நீ மறுபடி பிறக்கின்ற போது உன் சரீரம் முழுவதிலும் ஒளி வடிவமாய் மறுபடி பிறந்திருக்கிறாயா? இல்லையே. தண்ணீரில் மூழ்கினேன், அந்நிய பாஷை பேசினேன், மறுபடி பிறந்து விட்டேன் என்று சொல்லுகிற கள்ள விசுவாசியே, சற்று நிதானமாக யோசித்துப்பார். உன் மறுபடி பிறப்பு என்பது regeneration is a transformation of your inner man. Your inner man's transformation is a regeneration. மறுபடி பிறப்பு என்பது உன் ஜீவாத்மா ஆவி ஒளி உடலாக, உன் ஜீவாத்மாவும் உன் மாமிச சரீரமும்
மாமிச இச்சைகள் அனைத்தும் அழிந்து போய் நீ ஆவி ஒளி உடலாக மாறுகிறதே, தேவனுடைய குமாரருக்கு ஒப்பான, தேவ தூதர்களுக்கு ஒப்பான ஆவி ஒளியுடல் சரீரத்தை பெற்றுக்கொள்வதுதான் மறுபடி பிறப்பு. அவன்தான் பரிசுத்தவான். மாம்ச சரீரத்தில் இருக்கும் வரை நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள் அல்ல. அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் சொல்கிறது, ஆவியானவராலே நடத்தப்படுகிற நாம் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறோமா? படித்திருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களிலே இருக்கிறது. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார்கள். அவைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். அறிந்திருக்கிறாயா? நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்கிறாய், நான் பரிசுத்தவான் என்கிறாய், நான் தேவனுடைய மனுஷன் என்கிறாய். கள்ளர்களே, போலி கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை முழுவதுமாக அறியாதவர்களே, என்ன கற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் எந்த ஆவிகளால் நடத்தப்படுகிறீர்கள்? எந்த ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த ஆவிகளை கொண்டு தண்ணீரை மூழ்கி மறுபடி பிறந்து விட்டீர்கள்? சற்று நிதானமாக யோசித்து பாருங்களே. நான் யாரையும் குறை சொல்லவில்லை, இது அறியாமை. இந்த அறியாமையின் காரணத்தை நான் யார் பேரிலும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. நீங்கள் இன்னும், நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் ரட்சிக்கப்படவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளவும் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் இருதய மனசாட்சியின் பலகையிலே இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்கிற முத்திரை அடையாளம் உங்கள் இருதய பலகைகளிலே போடப்படவில்லை. நீங்கள் சாத்தானுடைய பொய் வாக்குகளாகிய அந்நிய பாஷைகளை, யாருக்கும் பொருள் அர்த்தம் விளங்காத கெட்ட கெட்ட வார்த்தைகளை, எழுத்துக்களை இடமாற்றி போட்டு பேசுகின்ற, பொருள் விளங்காத தீய வார்த்தைகளை பேசுகிற அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றிருக்கிறீர்கள். இது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிற வெவ்வேறு பற்பல பாஷைகளை பேசுகிற வரமும் அல்ல நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பது. உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து, உணர்ந்து, உங்கள் தப்பிதங்களை உணர்ந்து மனம் திரும்புங்கள். அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். எப்பொழுதும் மனம் திரும்பி, பாவங்களை விட்டு விலகி, தீய நடத்தைகளை விட்டு விலகி, மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறீர்களோ, அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி உங்கள் இருதய பலகைகளிலே, உங்கள் மனசாட்சியின் பலகைகளிலே, உங்கள் ஆத்துமாவின் மனவழி ஒளித்திரையிலே பதிப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று. அந்நிய பாஷை ஒரு காலம் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் அல்ல. அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூறுகின்ற பல்வேறு பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேசுகிற வரமும் அல்ல. உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சாத்தான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற நயவஞ்சக ஆவிகள், சாத்தானுடைய ஆவிகள், பொய்யின் ஆவிகள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக, ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இவைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் பெற்றுக்கொண்டதுதான் பரிசுத்த ஆவி என்று நாங்க பிடிச்ச முயலுக்குத்தான் 3 காலுன்னு பிடிப்பீங்க. ஏன்? வஞ்சிக்கப்பட்ட மனம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஆகவே விட்டு விடுகிறேன். நான் செய்திக்குள்ளே வருகிறேன். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவனை தூக்கி எடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கை நீட்டப்படும், ஆனா கை போல் தோன்றும். அது பரிசுத்த ஆவியானவர் எசேக்கியேலை பிடித்து அவனுடைய தலைமயிரை பிடித்து தூக்குகிறார். எங்க தூக்குகிறார்? அவன் எங்க உட்கார்ந்திருக்கான்? பாபிலோன் சிறையிருப்பின் தேசத்திலே, சிறை அடிமைகள் குடியிருக்கிற ஒரு பகுதியிலே, அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற வீட்டிலே அவன்
இருக்கிற போது இந்த காட்சியை காண்கிறான். பரிசுத்த ஆவியானவர் தூங்குகிற போதல்ல, யூதாவின் மூப்பர்கள் அவனை சூழ்ந்திருக்கிற போது, அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது இந்த காட்சியை, பரம தரிசன காட்சியை காண்கிறான். சொப்பனத்தில் பார்த்ததல்ல, இது சொப்பனம் அல்ல, இது சுய நினைவோடு பலர் கூடியிருக்க அளவளாவி, அதாவது உரையாடி கொண்டிருக்கிற போது அவன் கண்ட பரம தரிசன காட்சி. அதிலே ஆவியானவர் அவனுடைய தலைமுடியை பிடித்து தூக்குகிற காட்சியை பார்க்கிறான். இங்க தரிசனக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் உண்டு. சொப்பனம் கண்டேன், அதாவது இவங்க சொல்ற தரிசனம் எல்லாம் தரிசனம் அல்ல, இதெல்லாம் சொப்பனம், வேனிட்டிஸ், மாயையான சொப்பனங்கள், மனதின் கற்பனைகள் இரவில நல்ல தூக்கத்திலே சொப்பனங்களாக, காட்சிகளாக விரிவடையும். அதான் சொப்பனங்கள். தரிசனம் என்பது இதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதான் தேவனுடைய ஆழங்கள் இங்கே வெளிப்படும். தேவனுடைய ஆழங்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் கூறுகிற தேவனுடைய ஆழங்கள் வெளிப்படுகிறதை நீங்கள் இந்த செய்தியிலே பார்க்க முடியும். இந்த செய்தி மட்டும் இல்ல, எல்லா தீர்க்க தரிசன புத்தக விளக்க வரைகளிலும் இதை நீங்கள் தெள்ளத் தெளிவாக காண முடியும். அருமையானவர்களே, ஆவியானவர் அவன் தலைமயிரை பிடித்து அவனை உயர தூக்குகிறார். ஆவியானவர் என்னை, அவன் தெளிவாக சொல்லுகிறான், ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போகிறார். எங்க? அவன் பூமியில் இருந்தவனை தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக ஆகாய விரிவிலே கொண்டு செல்லுகிறார். எங்கே கொண்டு செல்லுகிறார்? தேவ தரிசனத்திலே. அவன் அதான் சொல்றான், தேவ தரிசனம், இதுதான் பரம தரிசனம். தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். எங்கே கொண்டு போயிருக்கிறார்? யூதேயா தேசத்தில், சிறையிருப்பின் தேசமாகிய பாபிலோன் தேசத்தில் குடியிருந்தவனை தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவனை தூக்கி கொண்டு போய் யூதேயா தேசத்தில் எருசலேம் மாநகரில் இருந்த எருசலேம் தேவாலயத்தின் உள்வாசல் நடையிலே விட்டுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான, எருசலேம் தேவாலயத்தின் வடதிசைக்கு எதிரான வாசலின் உள்வாசலின் நடையிலே விட்டார். வடக்குக்கு எதிரான திசை இது தெற்கு இல்லையா? அதாவது தெற்கு வாசலிலே உள்நடையிலே விட்டிருக்கிறார். வடக்கு வாசல்ல கொண்டு விடல. ஏன்னா வடக்கு வாசல் யாருக்குரியது? அதிபதிக்குரியது, யூதாவின் அரசனுக்குரியது. அவன் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த வடக்கு வாசலுக்குள்ள போக முடியும். வடக்கு வாசல் அல்லது மேற்கு வாசல். வடக்கு வாசல் தேவனுக்குரியது. மேற்கு வாசல், கிழக்குக்கு எதிரான மேற்கு வாசல் யூதாவின் அதிபதி ராஜாவுக்குரியது. இந்தியாவிலே கட்டப்பட்டிருக்கிற பெரும்பாலான சேர சோழ பாண்டியர்கள் கட்டிய கோவில்கள் அனைத்திலும் மேற்கு வாசல்கள் இருக்கும். ஆனா இப்ப இருக்காது, மூடி இருப்பாங்க. புரியுதா? மேற்கு வாசல் அதிபதிக்கு, அரசனுக்கு மட்டும் உரியது. இது யூதர்கள், இஸ்ராயலர்களுடைய வழிபாட்டு பண்பியல் சார்ந்தது. இங்கே அவனை என்ன சொல்லுகிறார்? வடக்குக்கு எதிரான தெற்கு வாசலிலே, வடக்குக்கு எதிரான உள்வாசல் நடையிலே விட்டிருக்கிறார். வடக்குக்கு எதிரானது வடக்கு, இங்கே வடக்குக்கு எதிரானது தெற்கு. தெற்கு வாசலின் உள்நடையிலே விட்டிருக்கிறார். தெளிவாக சொல்கிறான். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அங்கே என்ன இருந்திருக்கிறது? தேவன் எரிச்சல் உள்ள தேவன். படிச்சிருக்கீங்களா? தேவன் எவ்வளவு அன்புள்ளவராயிருக்கிறாரோ, எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ, எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறாரோ, எவ்வளவு தயவுள்ளவராக இருக்கிறாரோ, அதே அளவு, அதே கனபரிமாணம் எரிச்சல் உள்ள தேவன். எரிச்சல்னா கோபத்தின் உச்சம் தானே? எரிச்சல் தானுங்க. கோபத்தின் உச்சகட்டம் தான் எரிச்சல். அப்போ தேவன் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார். உங்கள் தேவன் யார்? அன்புள்ளவர் மட்டுமல்ல, அன்பாயிருக்கிற தேவன் மட்டுமல்ல,
கிருபையுள்ள தேவன் மட்டுமல்ல, அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை உள்ள தேவன் அல்ல, தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய தேவன் ஜீவனின் ஒளியாயிருக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் கோபத்தின் உச்சம், மகா எரிச்சல் உள்ள தேவனுமாயிருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒருவனும் நிலை நிற்க முடியாது, தன்னை பரிசுத்தவான் என்று கூறிக்கொள்ள முடியாது. இங்கே என்ன இருக்கிறதா? தெற்கு வாசலின் உள்வாசல் நடையிலே நின்று வடக்கே பார்க்கிற போது தேவனுடைய பலிபீடத்திற்கு முன்னே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருக்கிறதாம். விக்கிரகத்தின் ஸ்தானம், இடம் இருக்கிறது. இந்த காட்சியை எசேக்கியேலுக்கு காண்பிக்க அழைத்திருக்கிறார், கொண்டு போயிருக்கிறார். பாபிலோனிலிருந்து யூதேயாவின் எருசலேமுக்கு ஆகாய மார்க்கமாய் தூக்கி கொண்டு போயிருக்கிறார் பரிசுத்த ஆவியாய் இருக்கிற தேவன். 4ஆம் வசனம், இதோ எசேக்கியேல் 8:4, இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. எங்கே பள்ளத்தாக்கிலே? அதான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை படிக்க வேண்டும். அங்கே தான் கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே, டெல் அபீவ், தற்போதைய இஸ்ராயல் தேசத்தினுடைய தலைநகரம் டெல் அபீவ், அதுதான் தேலாபீப், தேல் அபீப் என்று தேலாபீபிலே என்று தமிழில் எழுதியிருக்கிறார்கள். டெல் அபீபிலே, கேபார் நதி அண்டையிலே, பள்ளத்தாக்கிலே அவன் கண்ட காட்சி எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. அதை தெள்ளத் தெளிவாக திரும்ப 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 படிங்க. பத்திரிகை படிப்பது போல அல்ல, கதை புத்தகம் படிப்பது போல அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் உத்தம தியானத்தோடும் தேவ சமூகத்திலே இருந்து உபவாசத்தோடும் இருந்து, உபவாசம்னா சாப்பிடாம உட்காரணும், தேவனுடைய அருகிலே அமர்ந்து, உபவாசம் தேவனுக்கு மிக அருகாமையிலே, அருகில், வாசம் தேவனோடு ஐக்கியமாய் தேவனுக்கு அருகிலே அமர்ந்து வேத வசனங்களை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உத்தம உள்ளத்தோடும் படியுங்கள். திரும்ப 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 புரிதல் உண்டாகும் வரை, அந்த வசனம் உங்களோடு பேசும் வரை படியுங்கள். சும்மா ஏதோ ஒரு பிரசங்கி பிரசவிச்சான், அவன் பரிசுத்தவான், அவன் மறுபடி பிறந்தவன், லட்சக்கணக்கானவரை மறுபடி பிறக்க செய்தவன், கோடிக்கணக்கானவரை ரட்சிக்க செய்தவன், ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினவன், அவன் ஆவிக்குரிய அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காலடியில போய் உட்காராதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் பிரசன்னமாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற ஓம்னி பிரசன்ஸ், எங்கும் நிறைந்திருக்கிற ஆவியாய் இருக்கிற தேவன் நீ இருக்கிற இடத்திலும் இருக்கிறார், உன் அருகே இருக்கிறார். ஆனால் நீ காண முடியாது. அவருடைய சமூகத்தில் வந்து கற்றுக்கொள். எந்த சம்பளத்துக்காக, வார சம்பளத்துக்காக, தினக்கூலிக்காக, மாத சம்பளத்துக்காக, காணிக்கைக்காக ஊழியம் செய்கிற, நன்கொடைகளுக்காக ஊழியம் செய்கிற எந்த ஊழியக்காரிக்கிட்டையும் எந்த ஊழியக்காரனுக்கு காலடியிலையும் போய் உட்காராதே. நீ இருக்கிற இடத்திலே, நீ இருக்கிற வீட்டிலே உன் உள்ளறையை பூட்டி கொண்டு அங்கே தேவனுக்கு நேராக உன் கைகளை உயர்த்தி, மனுஷருக்கு முன்பாக, நீ பெண்ணாக இருந்தால் தேவாலயத்தில் போய் 1000 பேர் கூடியிருக்கிற இடத்துல கைகளை மேல உயர்த்தாலே. உன் வீட்டின் உள்ளறையை பூட்டிக் கொண்டு தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபி, அழுது புலம்பி கதறு. இந்த வேதவசனங்களை படித்து இவைகளுக்கான அர்த்தத்தை, இவைகளுக்கான தெளிவை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேள். டிவிக்கு முன்னாடி உட்காராத. இந்த கள்ள பிரசங்கிகள் எல்லாம் டிவிக்கள், தொலைக்காட்சிகள் மூலமாய் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொலைக்காட்சியை தொட்டா நோய் குணமாகுது. கள்ள பிரசங்கி பிரசங்கிக்கிறான், தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு தொலைக்காட்சியை முத்தம் செய்தால் உனக்கு நோய் குணமாகுதா? பிசாசின் மக்களே, மனம் திரும்புங்கள். முதலாவது, உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. நீ இருக்கிற இடத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம், நீ எந்த இடத்தில் உன்னை தேவன் அமர்த்தி இருக்கிறாரோ அந்த இடத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம்
வெளிப்படுவதை நீ காண்பாய், அதை உணர்ந்து கொள்வாய், அப்பொழுது நீ மனம் திரும்புவாய். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. நான் 5ஆம் வசனத்துக்கு வருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வசனத்தோடு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருவேன். அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? எவர்கள் செய்கிறதை? எருசலேம் தேவாலயத்தின் தெற்கு வாசலின் உள்நடையிலே அமர்ந்து, வடக்குக்கு எதிரான தெற்கு வாசலின் உள் பிரகாரத்திலே அமர்ந்து, அதான் வாசல் நடையின் உட்பகுதியிலே அமர்ந்து தேவனுக்கு முதுகை காட்டி கொண்டு அவர்கள் செய்கிறதை கண்டாயா என்று கேட்கிறார். என்ன? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு, எருசலேம் தேவனுடைய ஆலயம், எருசலேம் தேவனுடைய வீடு, நம் அனைவருக்கும் ஜெப வீடு. எல்லா தேவாலயங்களும் எல்லா ஜெப வீடுகளும் தேவனுடைய வாசஸ்தலங்களே, தேவனுடைய வீடுகளே. அங்கே தேவன் பிரசன்னமாயிருக்கிறார். அது கைகளினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் மட்டுமல்ல, கைகளால் கட்டப்பட்ட பலிபீடங்களிலோ கட்டிடங்களிலோ தேவன் வாசம் பண்ணுவதில்லை. மனித கைகளால் கட்டப்படாத தேவாலயம் உன் இருதயம். தாயின் வயிற்றில், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கி படைத்தவர் உன் அப்பா அல்ல, உன் அம்மாவும் அல்ல. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவர் தேவன். அவர் தம்முடைய கரங்களால் உன்னை ஒளிப்படத்திலே மறைவாக செய்து படைத்தார். இந்த சத்தியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உன்னை உன் தாயின் கர்ப்பப்பையிலே மறைவிடத்திலே, உன்னை ஒளிப்பிடத்திலே மறைவாக தம்முடைய கரங்களினால் செய்து உருவாக்கி படைத்த போது, இங்க இருந்த எந்த நட்சத்திரம் கணிக்கிறவனும், ஜாதகம் கணிக்கிறவனும், குறி சொல்றவனும் காணல. உன்னை பெற்ற உன் தாய் கூட காணவில்லை. உன் தகப்பன் கூட காணவில்லை. ஆனால் தேவன் தம்முடைய கரத்தினால் உன்னை உன் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கி படைத்தார். அதான் மனித கரங்களால் உருவாக்கப்படாத தேவாலயம் நீ, உன் சரீரம், உன் இருதயம், உன் ஆத்மா. அதை நீ பரிசுத்தமாக காத்திருக்கிறாயா? இல்லையே. உன் இருதயத்திற்குள்ளே அநேக நரகலான பாவ விக்கிரகங்கள் இருக்கிறது. பணம் என்னும் விக்கிரகம், பொன் என்னும் விக்கிரகம், சம்பாத்தியம் என்னும் விக்கிரகம், ஆஸ்தி சம்பத்து சொத்து என்னும் விக்கிரகம், ஆடம்பரம் என்னும் விக்கிரகம், வேசித்தனம் என்னும் விக்கிரகம், மதுபானம் என்னும் விக்கிரகம். இவைகளெல்லாம் உங்கள் இருதயத்திற்குள் இல்லை. இதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார். அங்கே என்ன இருந்ததாம்? மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். எங்க கொண்டு போய் விட்டார்? வடக்கு வாசலுக்கு எதிரான தெற்கு வாசலின் உள்நடையிலே விட்டார். அங்கிருந்து சொல்லுகிறார், நீ வடக்கே பார் என்று சொல்லுகிறார். அவன் அங்கே பார்க்கிறான். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். வடக்கே என்ன இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த பலிபீடம் இருக்கிறது. ஆல்டர், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்னாக கர்த்தருடைய பரிசுத்த பலிபீடம் இருக்கிறது. அங்கே இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே என்ன இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே தான் பிரதான ஆசாரியன் தினம் ஒரு வேளை செல்ல வேண்டும். புரியுதா? அங்கே தான் குத்து விளக்கு இருக்கும். 7 பொன் குத்து விளக்குகளை தாங்கி நிற்கிற பொன் குத்து விளக்கு தண்டும், அந்த பொன் குத்து விளக்கு தண்டின் மேல் எரிந்து கொண்டிருக்கிற 7 குத்து விளக்குகளும் இருக்கும். கிருபாசன பெட்டி அதற்கு அடுத்தாற் போல் இருக்கும். எது கிருபாசன பெட்டி? எது? தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டகம். கழுகு முகம் கொண்ட கேருபீன் தூதனும் பிரதான தூதனும், கழுகு முகம் கொண்ட பிரதான தூதனும், சிங்க முகம் கொண்ட பிரதான தூதனும்
அந்த கிருபாசன பெட்டியின் மேல் எதிரும் புதிருமாக இருப்பார்கள். தேவனுடைய கிருபையின் ஆசனத்தை, கிருபாசனத்தை பாதுகாக்கிற 2 மகா பிரதான தேவதூதர்கள் உள்ளே இருப்பார்கள். இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன், நடையிலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான வாசலின் நடையிலே, பலிபீடத்திற்கு வடக்கே, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கான உள்வாசலின் நடையிலே என்ன இருக்கான்? எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. எது எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம்? நர்ம சொன்ன உங்கள் இருதய பலகைக்குள்ளே, இருதயங்களுக்குள்ளே பணம் என்னும் விக்கிரகம், பொருளாசை என்னும் விக்கிரகம், பொன் என்னும் விக்கிரகம், சம்பாத்தியம் என்னும் விக்கிரகம், ஆஸ்திகள், சம்பத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் என்னும் விக்கிரகங்கள், அந்நிய பாஷை என்னும் விக்கிரகம் அசுத்தாவிகளால் நிறைந்திருக்கிறது. உங்கள் வேதாகமங்களை புரட்டிக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அல்லது 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 11, 12, 13 ஆகிய வசனங்கள். அந்த பாழாக்கும் அருவருப்பு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைநிறுத்தப்பட்ட கிமு 188ஆம் ஆண்டு அல்லது 188ஆம் ஆண்டு கிமு, இன்றைக்கு 2020 11 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 2021 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கிட்டு பாருங்கள். கிமு 188 பிளஸ் 2024 கணக்கிட்டு பாருங்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க பேரரசன் அந்தியோக்கஸ், 2ஆம் அந்தியோக்கஸ் எபிபானஸ் காலத்தில் எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்கும் அருவருப்பு என்கிற இந்த வலு சர்ப்பத்தின் மாய தோற்றமாகிய, வலு சர்ப்பத்தின் அவதாரமாகிய சிஎஸ் என்கிற கிரேக்க தெய்வம், வலு சர்ப்பத்தின் வடிவ தோற்றங்களில் நாளை மறுநாள் முதல் தலை எகிப்தின் பார்வோன் ராமசேஸின் சிலை இந்தியாவிலே நிலைப்படுத்தப்படுகிறது. இது கிரேக்க கடவுள் எத்தனாவது? எகிப்து, அசீரியா, பாபிலோனியா, மேதியா, பர்சியா, கிரேக். பலி சர்ப்பத்தின் 5ஆம் தலை வேதாகமம் வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற 7 தலைகள் கொண்ட சிவப்பான பெரிய வலு சர்ப்பத்தின் 5ஆம் தலைதான் சிஎஸ் என்ற கிரேக்க தெய்வத்தின் தலை. இங்கே இந்தியாவிலே வருகிற 22ஆம் தேதி, இன்று தேதி 20, நாளை மறுநாள் அயோத்தி மாநகரிலே ஸ்ரீராமருக்கு கோவில் பிரதிஷ்டை, ஸ்ரீராமரின் சிலை அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இவர் யார்? எகிப்தின் பார்வோன்கள், ராமசேஸ் என்கிற பார்வோன்களின் வரிசையில் வந்த கடைசி மன்னன். இந்தியாவில் அல்ல, எகிப்தில். அந்த ஸ்ரீராமனுடைய சிலை இந்தியாவின் தெய்வம் என்று நிலைப்படுத்தப்படுகிறது. இந்த பாழாக்கும் அருவருப்பு அன்று கிமு 188 கிரேக்க புராண கதைகளின் தேவனாகிய சிஎஸ் என்கிற கடவுளுடைய விக்கிரகமாக எருசலேம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைநிறுத்தப்பட்டது. இதை தேவன் ஆவிக்குள்ளாகி எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக வழிநடத்தி எருசலேம் தேவாலயத்திற்கு கொண்டு சென்று அன்றே அங்கே காண்பிக்கிறார். கிமு
70 வாக்கிலேயே இந்த பேருண்மையை அவனுக்கு எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார். அதற்கு பின் அதே சமகாலத்தில் தான் தானியேல் தீர்க்கதரிசியும் இந்த காட்சியை எழுதுகிறான். இவனும் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறவன் தான் தானியேலும். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை படிக்கிறேன், கேளுங்கள். படித்துட்டு செய்தியை முடிக்கிறேன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அது சேனையினுடைய அதிபதியின் பரியந்தமும் தன்னை உயர்த்தி, அதாவது இஸ்ரவேலின் வானுலக யுத்த சேனைகளின் அதிபதியாகிய இஸ்ரவேலின் தேவாதி தேவனாகிய யாவே யெகோவா எலோஹீம் என்கிற தேவனுடைய அதிபதி, தேவனுக்கு பரியந்தமும் தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அன்றாட பலியை தினந்தோறும் தேவனுக்கு பலி செலுத்துகிற என்ன புளிப்பில்லாத அப்பம் ஆட்டிறைச்சியும் பலி செலுத்துகிற அந்த போஜன பண்டிகையை, அந்த போஜன பலியை நிறுத்தி அன்றாட பலியை நீக்கிற்று அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பரிசுத்த ஸ்தலத்தை காலால் மிதித்து தள்ளிவிட்டு இந்த சிஎஸ் என்கிற வலு சர்ப்பத்தின் 5ஆம் தலையினுடைய அந்த விக்கிரகம் அங்கே எருசலேம் தேவாலயத்திலே சிஎஸ் என்கிற கிரேக்க கடவுள் சேயூஸ், இஸ் இட் இயூஎஸ், சேயூஸ் என்கிற கிரேக்க கடவுளின், அதாவது பலு சர்ப்பத்தின் 5ஆம் தலையினுடைய அவதார புருஷனுடைய அந்த தலையை, அந்த சிலையை அங்கே நிலைநிறுத்தி அந்த இடத்துல பெண் பன்றி, யூதர்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் அருவருப்பாக இருக்கிற பெண் பன்றியை அங்கே பலியிட்டு பலி செலுத்தினான் அந்தியோக்கஸ் எபிபானஸ். 12ஆம் வசனம், பாதகத்து நிமித்தம், பாதகம் எது? இந்த சிலை, பாழாக்கும் அருவருப்பு, எரிச்சல் ஊட்டுகிற இந்த விக்கிரகம் தான் மகாபாதகம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, தேவனுடைய சிங்காசனத்திலே, பூமிக்குரிய தேவனுடைய சிங்காசனம் எருசலேம் தேவாலயம், அங்கே அது நிலைப்படுத்தப்பட்டது. பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சேனையும் என்றால் பூமியில் இருந்த சேனை, யூதர்களின் சேனை, இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூதர்களின் சேனையும் அந்தியோக்கஸ் எபிபானஸுக்கு அடிமைகளாக்கப்பட்டார்கள். இது பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததற்கு 300 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம். 300 அல்ல, சுமார் 120 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடந்த சம்பவம். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. ஆம், இன்று பூமியிலே தேசமெங்கிலும், தேவாலயங்களிலும், சபைகளிலும், எருசலேமிலும் சத்தியம் இல்லை. சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அங்கே பொய், மாய பிசாசினுடைய மாயையான பொய் அங்கே தேவாலயத்திலே அமர்ந்திருக்கிறது. இப்ப நீங்க போகிற எல்லா தேவாலயங்களையும் பொய் தானே பேசப்படுகிறது. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு, வெண்ணாடைகளை உடுத்திக் கொண்டு, வெண்வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு கள்ளர்கள், பொய்யர்கள் தேவ வசனங்களை உருட்டுகிறார்கள் தானே. பொய்க்கு பொய் சொல்லும் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறனுடைய பிள்ளைகளாய் சத்திய வசனங்களை புரட்டி உருட்டி பொய் சொல்லுகிறார்கள். நயவஞ்சகமாய் மக்களை தங்கள் பக்கம் இழுத்து அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற காணிக்கைகளை தாங்கள் வாரி விழுங்கிக் கொள்ளும்படியாய் நீங்கள் அவர்களை பரிசுத்தவான்கள் என்கிறீர்கள், அவர்கள் ஆவிக்குரிய அப்பா என்கிறீர்கள். கேவலமா தெரியல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நடமாடும் விக்கிரகங்களாகிய இந்த கள்ளர்களை விட்டு வெளியேறுங்கள் சொல்லுகிறார். சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று, அது கிரியை செய்து செயல்பட்டு அனுகூலமாயிற்று. அதனுடைய செயல்கள் அனைத்தும் கேட்கிறவர்களுக்கும் பார்க்கிறவர்களுக்கும் அனுகூலம் செய்வதாக இருக்கிறது. கிறிஸ்தவம் அப்படித்தானே இருக்கு. பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிற சாத்தானுடைய பிள்ளைகளாய் கிறிஸ்தவர்கள்
நாங்கள் தேவனை அறிந்தவர்கள் என்று சொல்லி ஒரு புண்ணாக்கும் அறியல. இன்னும் தேவனுடைய ஒரு கடுகளவு ரகசியத்தை கூட, தேவனுடைய ஆழங்களில் ஒரு கடுகளவை கூட இன்னும் இந்த கிறிஸ்தவ ஜனம், இந்த போலி பரிசுத்தவான்கள், இந்த கள்ள பிரசங்கிகள் இன்னும் அறியவில்லை. உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். 13ஆம் வசனம், பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான், அங்கே 2 பரிசுத்தவான்களை காண்கிறான். இவர்கள் தூதர்கள், தேவ மனிதர்கள். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசின பரிசுத்தவானை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும், அந்த எரிச்சல் உண்டாக்குகிற வடக்கு வாசலிலே, வடக்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசலிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற எரிச்சல் உண்டாக்குகிற அந்த பாழான அருவருப்பாகிய எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை குறித்தும், உங்கள் இதயங்களிலே நிலை கொண்டிருக்கிற பணம் என்னும் பொருளாசை என்னும் விக்கிரகம், பணாசை என்னும் விக்கிரகம், சம்பாத்தியம் என்னும் விக்கிரகம், இவைகளை குறித்தும், பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். இது எவ்வளவு காலம் இருக்கும்னு கேட்கிறான். அப்பதான் அவர் சொல்றாரு, 14ஆம் வசனம், பேசின பரிசுத்தவான் அந்த கேள்வி கேட்ட பரிசுத்தவானுக்கும் அருகே நின்று கொண்டிருக்கிற தானியேல் தீர்க்கதரிசிக்கும் சொல்லுகிறார். அவன் என்னை நோக்கி, தானியேலை நோக்கி சொல்லுகிறான், 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். இதோ மனுஷசாய் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். 2300 ராப்பகல். ஒரு ராப்பகல், ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். 2300 ராப்பகல் என்றால் 2300 நாட்கள். தேவனுக்கு, தூதனுக்கும், இந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு இதை விளக்கி சொன்ன கர்த்தருடைய தூதனுக்கும், அதை கேட்ட கேள்வியை கேட்ட கர்த்தருடைய தூதனுக்கும், விளக்கம் சொல்லப்பட்ட தானியேல் தீர்க்கதரிசிக்கும் 2300 நாட்கள் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்களே, இந்த பூமியில் இருக்கிற அனைத்து பூமியின் ஜனங்களுக்கும் ஒரு வருஷம். அதாவது ஒரு நாள் நமக்கு ஒரு வருஷம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தை விவரித்த போது இவைகளை உங்களுக்கு சொல்லி இருப்பேன். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்திலும் இவைகளுடைய விளக்கங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை சுற்றி பார்க்க போன 12 தூதர்கள், ஒற்றர்கள், சுற்றி பார்த்துவிட்டு 40 நாள் கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பொய் சொன்னார்கள். அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சத புத்திரர்கள், நாம் அவர்களுடைய பார்வையிலே நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், நாம் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது என்றார்கள். யோசுவாவும் காலேபும், இல்லை, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அந்த தேசத்தை, ராட்சதர்களின் தேசம், பெலிஸ்தியர்களின் தேசமாகிய, கானானியர்களின் தேசமாகிய, ராட்சத புத்திரர்களின் தேசமாகிய கானான் தேசத்தை சொந்தமாக்குவோம். ஜனங்கள் கேட்கவில்லை. 10 பேர் சொன்ன பொய்யை நம்பினார்கள். ஆகவே ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக முறுமுறுத்து கலகம் உண்டாக்கினார்கள். எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா நீ எங்களை இந்த வனாந்தரத்திலே கொன்று போடும்படிக்கா எங்களை அழைத்துக் கொண்டு வந்தாய் என்று. அப்பொழுது தேவன் மோசேயினிடத்திலே சொன்னார், இதோ பார், என்னுடைய பலத்த கரத்தையும் நான் வழி நடத்தி வந்த காலத்தில் செய்த அற்புதங்களையும் கண்ணார கண்ட இந்த ஜனங்கள் என்னை பின்பற்றாமல் பொய்யை பின்பற்றுகிறார்கள். ஆகவே இவர்களுடைய பிரேதங்கள், 14 வயதிற்கு மேற்பட்ட அனைவருடைய பிரேதங்களும் இந்த வனாந்தரத்திலே விழுந்து தீர்மளவும், அந்த ஒற்றர்கள் 40 பேர் கானான் தேசத்திலே 40 நாட்கள், 12 ஒற்றர்கள் 40 நாட்கள் கானான் தேசத்திலே சுற்றித் திரிந்த அந்த 40 நாட்களை இவர்களுக்கு 40 வருடங்களாக இவர்கள் வனாந்தரத்திலே சுற்றித் திரியும்படி கட்டளையிடுகிறேன். 40 நாட்கள் 40 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டது. 14 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து ஆண்களும் பெண்களும் செத்து மடியும் வரை 40 வருடம் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். 40 ஒற்றர்களுக்கு, தூதர்களுக்கு 40 நாட்கள்
ஜனங்களுக்கு 40 வருடம். அதுபோல இங்கே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 தூதர்களுக்கும், 2 பரிசுத்தவான்களாகிய தூதர்களுக்கும் கேட்டுக்கொண்டு சொல்லப்பட்ட, விளக்கம் சொல்லப்பட்ட, அதை கேட்டுக்கொண்டு நின்ற தானியேல் தீர்க்கதரிசிக்கும் 2300 நாட்கள், உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக ஜனங்கள் அனைவருக்கும் 2300 ஆண்டுகள். புரியுதா? அது இயேசு கிறிஸ்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15, 22 ஆகிய வசனங்களிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனும் தப்பி போக முடியாது. ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய், தேவனுடைய ஜனமே, நீ பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவனாக மீட்பின் நாளுக்கென்று முத்திரை அடையாளத்தை இதயத்தின் பலகையிலே பரிசுத்த ஆவியானவரால் பெற்றிருக்கிறாய் என்றால் அந்நிய பாஷை நிற்காது, ஓடி போகும். நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் இருதய பலகையிலே, மனசாட்சியின் பலகையிலே பரிசுத்த ஆவியானவரால் இவன் கிறிஸ்துவுக்குரியவன், இவள் கிறிஸ்துவுக்குரியவள், இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரை அடையாளம் போடப்பட்டவர்களே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் தோராயமாக 70 முதல் 77 ஆண்டுகள் குறைக்கப்படும். 77 நாட்கள், அதாவது 77 ஆண்டுகள் குறைக்கப்படும். சராசரியாக 75 ஆண்டுகளை இந்த 2300 வருடங்களிலே குறைத்து பாருங்கள். 2225 ஆண்டுகள் வரும். புரியுதுங்களா? இது 2011ஆம் ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். எதனாவது ஆண்டு? எருசலேம் தேவாலயத்தில் CS என்கிற வலுசர்ப்பத்தின் 5ஆம் தலையாகிய CS என்ற கடவுளின், பொய்யின் கடவுளின், சிலை கடவுளின், விக்கிரக தேவனுடைய சிலை நிலைநிறுத்தப்பட்ட நாளிலிருந்து 2211ஆம் ஆண்டிலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இது எத்தனை ஆண்டு இருக்கு? 75 ஆண்டுகள் குறைக்கப்படுமானால் வெறும் 14 ஆண்டுகளே இருக்கிறது. இதில் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டு முத்திரை பரிசுத்தாவியினால் முத்திரை போடப்படுகிற காலம் 7 ஆண்டுகள். மீட்பின் காலம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பரிதான ரட்சிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரையான வசனங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தினால் தொடங்கி பரிசுத்த ஆவியினாலே நிறைவடையும். அது 7 ஆண்டுகள். அது இந்த ஆண்டில் நிச்சயமாக அது தொடங்கும். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து கூறிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாய் தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, அந்த 2300 நாட்களில் கொஞ்ச நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்ன வாக்கு பொய்யாகிவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் வாக்கு மாறுகிறவரும் அல்ல. அவர் தோராயமாக 70 முதல் 75 ஆண்டுகளை குறைக்கப் போகிறார். 75 ஆண்டுகளை குறைக்கிறார் என்றால் இந்த ஆண்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகின்ற நாள் முதல், பட்ட நாள் முதல், பரிசுத்த ஆவியானவர் முன்மாரியாய் ஊற்றப்பட்ட 50ஆம் நாள் பண்டிகைக்குள்ளே சர்வ நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கடந்து வருவார். பின்மாரி மழையாக மாபெரும் கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற, நியமிக்கப்பட்டிருக்கிற, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பெரிதான ரட்சிப்பு துவக்கம் வரும். 7 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெறும். அதன் முடிவிலே பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்தவான்களின் சபையும் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்கு பிற்பாடு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற வார்த்தைகளின்படி அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய ராஜ்யமும் இந்த தேசத்திலே எழும்பும். இந்த உலகத்தை ஆளுகிற 8ஆம் சாம்ராஜ்யமாக வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிற 8ஆம் சாம்ராஜ்யமாக இந்த இந்திய தேசம் இந்த உலக அரங்கிலே எழும்பி நின்று 7 ஆண்டுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். அதோடு ஒலிவமலையிலே இறங்கி வருகிற, வெள்ளை குதிரையின் மேல் இறங்கி வருகிற, ஏறினவராய் இறங்கி வருகிற
மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்படுகிற அக்னிமயமான அக்னி ஜுவாலைகளுக்கு ஒப்பான பட்டயத்தினால் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ராஜ்யமும் அழிக்கப்படும். என்ன செய்ய போகிறாய்? இதுதான் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள், 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9-10 வசனங்கள் கூறுகின்ற தேவனுடைய ஆழங்கள். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களின் வாயிலாக இவைகளை நான் உங்களுக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கேளுங்கள். இல்ல இவனுக்கு பைத்தியம் சொல்றவன் ஓடிப்போ, நீ உனக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது. புரியுதா? என்னை பார்த்து இவனுக்கு பைத்தியம், இவன் கிறுக்கன், இவன் பைத்தியக்காரன், இவன் மெண்டல் அப்படின்னு நீ சொல்லுவேன்னா, இந்த பைத்தியம் உன்னை தொடரும். நீ பைத்தியமாகவே அலைந்து தெரிந்து சாக வேண்டியிருக்கும். சாபம் இல்ல, இந்த செய்தியை, இந்த இறைவார்த்தைகளை இவ பேசுகிற எனக்கு நீ பைத்தியம், பைத்தியக்காரன், புலம்புகிறான் என்று சொல்லுவாயானால், சர்வ நிச்சயமாக நீ சொல்லுகிற வார்த்தையின்படியே, இதற்கு முந்தின செய்தியில அவனவன் வழியின்படியும் அவனவன் வார்த்தைகளின்படியும் அவனவனுக்கு நியாயம் தீர்க்கிற கர்த்தர் உன் வாயின் வார்த்தைகளின்படியே. நீ என்னை பார்த்து சொல்லுகிற பைத்தியக்காரன் புலம்புகிறான் என்று சொல்லுகிற அந்த பைத்தியம் என்கிற வார்த்தை உன்னை பிடித்துக் கொள்ளும். நீ பைத்தியக்காரனாக அலைவாய். நீ பரிசுத்தவானாக இருந்தாலும் சரி, நீ அன்னைவாசி பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, நீ முழுக்கு ஸ்நானம் பெற்றவனாக இருந்தாலும் சரி, நீ மறுபடி பிறந்த அயோக்கிய ராஸ்கலாக இருந்தாலும் சரி என்பதை கூறிக்கொள்ளுகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் கேளுங்கள். மற்றவர்கள் விலகி ஓடிவிடுங்கள். மற்றவர்களுக்கு நான் பிரசங்கிக்கவில்லை. சத்தியத்தை சத்தியமாக கேட்க விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் என்னை பின்தொடர்ந்தார் போதும், மற்றவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற திங்கள் அல்லது புதன் அன்று மாலையிலே இதன் பிற்பகுதியோடு எசேக்கியேல் 8 அதிகாரம் 6 வசனத்தோடு வசனம் முதல் 12 வசனம் வரை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிலும் தேவனுடைய ஆழங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமாதானம் இந்த வார்த்தைகளை, இறைவார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும், கிறிஸ்துவின் வருகை மட்டும், நீங்கள் மீட்டுக்கொள்ளப்படும் நாள் மட்டும் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன்.